நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே அனந்தலை கிராமத்தில் உள்ள பெரிய ஏரி நிரம்பியதால் உபரி நீர் வெளியேறி சாலையில் வெள்ளமாக பாய்கிறது. 20 கிராமங்களை சேர்ந்த மக்கள் பயன்படுத்தும் சாலையில் வெள்ளம் செல்வதால் கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே 30 வெட்டி கிராமத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து முழங்கால் அளவு தேங்கியுள்ள நிலையில் அதிலேயே நடந்து செல்வதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தொடர் மழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜோதி நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் குளம் போல மழைநீர் தேங்கியுள்ளதால் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் எல்லப்பன் நாயுடுபேட்டை, புதூர் தரைப்பாலம் மூழ்கி குன்னவாளம், குப்பத்துப்பாளையம், ஈனரம்பேட்டை கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் திருவள்ளூர் கனகம்மா சத்திரம் பகுதிகளுக்கு சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு செல்லும் நிலை உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெங்கம்பேட்டையில் உள்ள அருந்ததி காலனி கிராமத்தை சூழ்ந்த மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது. வீட்டில் இருந்த பொருட்கள் சேதமடைந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் அருகில் உள்ள அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டனர். வேலூர் கன்சால்பேட்டை அம்பாலால் கிரீன் சிட்டி சாலையில் தொடர் மழையால் தேங்கிய தண்ணீருடன் கழிவுநீரும் சேர்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீட்டில் இருந்து வெளியேறியுள்ளனர். இப்பகுதியில் உள்ள நிக்கல்சன் கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததால் அங்கிருந்து தண்ணீர் வெளியேறுவதாக கூறப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.